அஞ்சலி, அதான் அத்தை போயிட்டாங்கல்ல, சாப்பிடுமா. ஏன் இப்படி சொல்கிறீங்க? எங்கள் அம்மா இருந்து என்ன பண்ணிட்டு போகிறாங்க? அது அது வந்து கர்த்தி. சொல்லுங்க அஞ்சலி. என்ன மறிக்கிறீங்க போல இருக்கு. என்ன அஞ்சலி, நீயும் நான் வரும்போது அழுந்துக்கிட்டு இருந்தல்ல, என்ன ஆச்சு சொல்லுங்க. அக்கா, சொல்லாதீங்க அக்கா, தயவு செஞ்சு சொல்லாதீங்க அக்கா. அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவார். அது வந்து கர்த்தி, பிரியாணி வந்து அஞ்சலிக்கு செய்யலை, எனக்கு தான் செஞ்சாங்க அத்தை. அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி போட்டாங்க, அப்புறம் பாவம் அஞ்சலிக்கு போடவே இல்லை. பாவம் அவள் புள்ளத்தாச்சிக்காரி இல்லையா, பசி தாங்க முடியாமல் அத்தை எனக்கு பிரியாணி போடுங்க அத்தைன்னா, அதுக்கு அத்தை இருந்துக்குன்னு கண்டபடியாக திட்டாங்க கார்த்தி. என்னது, அம்மா இவ்வளோ திட்டினாங்களா? இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன் அஞ்சலியை எங்கள் அம்மா திட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கள் அம்மா எப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் ஒரு சாப்பாட்டுக்கோஸ்கரம் எங்கள் அம்மா திட்டினாங்களா? என்னன்னு திட்டினாங்க? கார்த்தி, எனக்கு சொல்கிறதுக்கே என் மனசெல்லாம் வலிக்குதுப்பா. அது எப்படி தான் அஞ்சலி தாங்கிக்கினான்னு தெரில எனக்கு. நான் சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனை வர வைக்கிறதுக்கு பார்க்குறான்னு நினச்சிக்குவீங்க, ஆனால் அது உண்மை இல்லை. அஞ்சலி புள்ளத்தாச்சியாக இருக்கிறாளே, அவளுக்கு ஒரு சோறு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் தான் நான் இதுகிட்ட சொல்கிறேன்ப்பா. அது அது வந்து அத்தை என்ன சொன்னாங்கன்னா, நான் செஞ்சிருந்து பிரியாணி 5 பேருக்கு தான், உனக்கு செய்யலை, நீ கொஞ்ச நேரம் உக்கார, அவள் சாப்பிட்ற வரைக்கும், இல்லைன்னா ஏந்து போ, அவளுக்கு வயிறு வலிக்கும், திருஷ்டி பட்டு போயிடும், கண்டபடி பேசிட்டாங்க கார்த்தி. அவன் அஞ்சலி ரொம்ப அழுந்துட்டா. நானாக இருந்தா ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருப்பேன். அவள் அழுந்துக்கிட்டே பாவம் யாருக்கிட்டே சொல்லிக்கிறது கூட இல்லை அவள் வழியே. அஞ்சலி, இப்போ எது கழுவுற அஞ்சலி? அண்ணி சொல்கிறதெல்லாம் உண்மையா? எங்கள் அம்மா உனக்கு அப்படி பண்ணாங்க? சொல்லு அஞ்சலி, பேசு. நீ அழுதுகிட்டு ஒண்டியா நீ வலித்துன்னா எனக்கு எப்படி தெரியும்? சொல்லு அஞ்சலி. இல்லைங்க, அக்கா சொல்கிறது எல்லாமே சுத்த பொய், பச்சை பொய். அக்கா அப்படியெல்லாம் என்றைக்குமே பண்ண மாட்டாங்க. எனக்கு தான் அவங்க சுட சுட பிரியாணி செஞ்சு கொண்டு வந்தாங்க, நான் தான் வேணான்னுட்டு தட்டி கழிச்சிட்டேன். அஞ்சலி, இப்போது நீ இப்படியெல்லாம் பேசுகிறதுனால எனக்கு தான் அஞ்சலி கெட்ட பேர் வரும். நான் உன் நல்லதுக்கு தான் நான் கார்த்திகிட்ட எல்லாம் ஒன்றுமே சொல்கிறேன். நீ ஏன் இப்படி பண்ணுற? எல்லாமே சொல்லு அஞ்சலி. உன்னை அத்தை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லு, போய் கேட்கட்டும். அப்போ தான் இன்னொரு தடவை உங்கள் அத்தை உன்னை எதுவுமே பேச மாட்டாங்க. சொல்லு அஞ்சலி. இல்லை, நீங்கள் சுத்தமாக போய் பேசுகிறீங்க. எங்கள் அத்தை அப்படி இல்லை, எனக்கு அவங்க இன்னொரு அம்மா மாதிரி. இப்படியெல்லாம் போய் சொல்லி இப்படியெல்லாம் சண்டை மூட்டாதீங்க தயவு செஞ்சு, ப்ளீஸ் அக்கா, சும்மா இருந்துருங்க. அஞ்சலி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அஞ்சலி. எங்கள் அம்மா மேலே நீ இவ்வளோ அன்பாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் அம்மா உன் மேலே அன்பாக இருக்கிறது உண்மைன்ட்டு நான் ஒத்துக்கிறேன் அஞ்சலி. சரி, எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆமாங்க, நான் போய் சொல்ல, அவங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி இல்லை, அம்மாவே தான். அவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. நீங்கள் எதுவுமே தலை கெடுத்துக்காம நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வாங்க. அண்ணி, ஏன் இப்படி இல்லாத பொழாது சொல்லி வீட்டில் சண்டை வர வைக்கிறீங்க? போங்க அண்ணி, எதனா வேலை இருந்தால் போய் செய்யுங்க. அவள் கரெக்டாக இருக்கிறா அண்ணி, நீங்கள் கெடுத்துடாதீங்க. நான் வரேன் அஞ்சலி. அக்கா, தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க அக்கா. நீங்கள் இப்படி சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானே அவர்கிட்ட எதுவும் சொல்லிக்க மாட்டேங்க்கா. சொன்னால் என்ன ஆகும்ன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் தனியாக போயிடுவார்க்கா, அது என்னால் முடியாது. எனக்கு நீங்கள் எல்லாருமே வேணும், எனக்கு வேணும். ப்ளீஸ்க்கா, அவர்கிட்ட சொல்லி அவரை இப்படி சண்டை வர வச்சிடாதீங்கக்கா. வீட்டில் ரொம்ப கஷ்டங்க்கா, தெரியும் சேருது. அக்கா, நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன்க்கா. அவருக்கு வந்து நான் ரொம்ப பிடிக்கும்க்கா. எனக்காக அவர் என்ன வேணும்னாலும் செய்வார்க்கா, என்ன வேணும்னாலும் செய்வார்க்கா. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த நோக்கத்தில் அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் நல்லது தான் சொன்னீங்கன்ட்டு நான் எடுத்துக்குவேன்க்கா. ரொம்ப நன்றிக்கா. என் மேலே நீங்கள் நிஜமாகவே பாசத்தை வச்சு தான் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷமே இல்லைக்கா. நான்
வரேங்க்கா, நான் ரூமுக்கு போகிறேன். போடி பாசம் பிடிச்சவளே, உன் மேலே எனக்கு பாசம் ஆகுது, மண்ணாங்கட்டி ஆகுது. அத்திக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? அவள் உனக்கு விஷத்தையே ஊற்றி கொடுத்தாலும் நீ சக்கரை தான் போட்டாங்க அத்தைன்னு சொல்லுவேன். எவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன்டி. எல்லாமே ஓரளவுக்கு தான். அதான் நான் தான் இருக்கிறேனே, யோசிக்கிறேன். உங்கள் 2 பேருக்கும் சண்டையை நான் மூட்டி உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி இந்த வீடு என் பேர் மேலே எழுந்தி, அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த மாமியாரை வெளியே ஓட்டணும். அப்போ தான் விவோ வெளியே போவாள். எல்லாத்தையும் பண்ணுறேன். என்னையாடி அசிங்கப்படுத்திட்டு போகிற? பண்ணுறேன் உனக்கு. வரேன், நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன்டி. அத்தாங், மருமக வந்துக்கிறாளே, ஒரு மட்டு மரியாதை இருக்குதா? இப்படியா பப்பரப்பான்னு தூங்குவாங்க? என்னாடி முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், என்ன தூக்கத்துக்கு போகல? ஐயோ இல்லத்த, நீங்கள் தூக்கத்துலேயும் எச்சரிக்கையாக இருப்பீங்கன்ட்டு செக் பண்ணத்த. புல்டோசரு என்ன அவதாரத்தில் தூங்குது பாரு. நாம் மட்டும் இப்படி தூங்கக்கூடாது, இவன் மட்டும் தூங்கலாம். அது என்ன ரூல்ஸு? இவன் என்ன அப்படியே வானத்துலேருந்து குச்சா வந்தா? இவ்வளோ வீட்டு மருமக தானே. என்ன பண்ணுறது, தலையெழுத்து. எல்லா மாமியார் காட்சியும் இப்படி தான் இருக்கிறாளுங்க. அத்தை ஏந்திருங்க அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நிம்மதியாக தூங்கவே விட மாட்டியாடி நீ. ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் தூங்குறதுக்கு ஆகிறதில்ல, வீட்டில் வந்தாலும் தூங்குறதுக்கு விடுறதில்ல. நீ என்னடி வந்து? அத்தை நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க அத்தை. எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. ஆமாடி, நான் தான் உன்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ தானே ஒரு தட்டு நிறைய பிரியாணி துட்டு வந்துக்கிறேன். ஏன் ஜீரணம் ஆகலையா? வா ஜீரணம் பண்ண வைக்கிறேன், வா உக்காரு. அத்தை அஞ்சலி என்ன பண்ணா தெரியுமா? இப்போ நீ யாரை கேட்டு என் பெட்டு மேலே உக்காஞ்ச? ஏந்திரடி குட்டியாமா. என்ன அத்தை என்னை பார்த்தா குட்டி ஆமை மாதிரிக்குதா? இல்லடி, நீ தான் வருங்கால ஐஸ்வர்யா ராய். போதுமா? சரி விடு, வருத்தப்படாத. என்ன சொல்லு, என்ன சொல்ல வந்திய அஞ்சலியே? சரியா உக்காருங்க அத்தை. போதுமா? சொல்லு. அத்தை நீங்கள் அங்கே அஞ்சலியை திட்டினீங்கல்ல, பிரியாணி போட முடியாது அன்னிட்டு கண்டபடியா எல்லாத்தையும் கார்த்திகிட்ட சொல்லிட்டா அத்தை. அவ என்னடி சொல்கிற த்ரிஷா? ஆமாவா? என்னன்னு சொன்னா? அத்தை அவள் எப்படி சொன்னாலோ அப்படியே ஆக்டிங் பண்ணி காமிக்கிட்டா. கர்மம், இது வேறையா? சொல்லு த்ரிஷா, எப்படியோ ஒன்று சீக்கிரமாக சொல்லு. என்னங்க அத்தை, எனக்கு பிரியாணி போட முடியாது. 5 பேர்த்த சாப்பாடு செஞ்ச உனக்கு பத்தாது போல இருக்குது. பொறுமையாக உக்காரு. த்ரிஷா சாப்பிட்டோம், கண்ணு பட்டு போயிடு போது, ஏந்து வெளியே போ. இப்படியெல்லாம் பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, என்னை ரொம்ப புண்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க. என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க. மரியாதையாக போய் உங்கள் அம்மா கிட்ட 100 சவரன் வரதட்சணை வாங்கின்னு வா, இல்லை நீ போட்டிருக்க தாலி இருக்காது தாண்டாங்க. அது மட்டும் இல்லை அத்தை, நீங்கள் டெய்லி அவளை போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டா அத்தைவோ. சரி, அதுக்கு என் பிள்ளை என்ன சொன்னான்? அவர் ஏதோ ஆஃபீஸ் டென்ஷனில் இருந்தார் அத்தை, அதனால அவரை கிளம்பிட்டார் அத்தை. நான் வந்து பேசிக்கிறேன்னிட்டு. என் பிள்ளை எதுவும் பேசாமல் போயிட்டானா? அதுவும் எனக்கு சப்போர்ட் பண்ணி? இல்லையே, நம்ப முடியலையே. என்ன அத்தை நீங்கள் பேசுகிறது பார்த்தா நான் தான் என்னவோ பொய் சொல்கிற மாதிரி பேசுகிறீங்க. இல்லடி, எனக்கு லைட்டாக டவுட் வருது. ஏன் மேலே சத்தியமாக அவள் அப்படி பேசினா. போதுமா? நான் டெய்லி அடிக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கிறா. இப்போ அது நிஜம் ஆக்கி காமிக்கிறேன். நன்றி. அஞ்சலி. சொல்லுங்க அத்தை. என்ன அத்தை, சோஃபா தள்ளட்டுமா? பெருக்கிறீங்களா? நான் பெருக்கிறதுக்கு வரல, ஒரு குப்பையை வெளியே தள்ளுறதுக்கு வந்திருக்கேன். இங்கே பாருடி, என் பிள்ளைக்கிட்ட நான் தினம் உன்னை அடிக்கிறேன், கொடுமைப்படுத்துகிற, துன்புடுத்துன்னு சொல்லி வச்சிருக்கியா? யாரத்தை சொல்லுந்து? நான் அப்படி சொல்லவே இல்லை அத்தை. நீ சொல்லியிருப்பேடி. உனக்கு தான் என்னையும் இவளையும் கண்டாலே ஆவாதே, உனக்கு சொல்லியிருப்ப. நீ சொன்னல
என் பிள்ளைகிட்ட டெய்லி அடிக்கிறாங்க புண்படுத்துறாங்கன்னுட்டு. அது பொய் சொன்னேன்ல, நான் இப்போ அத்தை நிஜம் ஆக்கி காமிக்கிறேன்டி. அத்தை நான் சொல்ல வருது ஒரு நிமிஷம் கேளுங்க அத்தை. நான் அப்படி எதுவும் சொல்லலை அத்தை. அதுவும் இல்லாமல் என்னை நீங்கள் தொடுப்பத்தில் அடிக்கக்கூடாது அத்தை. என் வயிற்றில் குழந்தை வர இருக்குது அத்தை. எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்கள் வீட்டுக்காரர் தாங்க மாட்டார் அத்தை. மருமவளே, இந்த தொடப்பம் பிடி, நீ சேர்ந்து அவளை அடி. அத்தை நான் எப்படி அத்தை அவளை? இங்கே பாரு, இப்போ நீ அவளை நீ அடிக்கல, முன்ன நான் அடிப்பேன். ஐயோ கொடுங்க அத்தை. இதுக்கு தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அத்தை. உன் வாயிலே வரட்டோன்னிட்டு இப்போ நான் அடித்தாலும் அது நீங்கள் அடிக்கிற மாதிரி அத்தை. என்ன மருமகளை யோசிக்கிற? போய் அடிப்போ. எப்படியத்த அடிக்கிறது? ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு போண்டல. அத்தை அஞ்சலியை சண்டையில் வந்துட சொல்லுத்த. அப்போ தான் 2 பேருக்கும் அடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். வேணாக்கா, என்ன அடிக்காதீங்க அக்கா. குழந்தை இருக்குக்கா வயிற்றுல. ப்ளீஸ்க்கா, எனக்கு அடிச்சு எனக்கு வலிச்சா குழந்தைக்கு வலிக்கும்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அடிக்காதக்கா. என்ன அஞ்சலி, நான் என்னவோ ஆசைப்பட்டு உன்னை அடிக்கிற மாதிரி பேசுகிறேன். அத்தை என்னை கம்பல் பண்ணி அடிக்க சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அஞ்சலி? அத்தை வேணா அத்தை, உங்கள் காலில் விழுற அத்தை. என்னால் வலி தாங்க முடியாது அத்தை. என் பிள்ளைகிட்ட போய் சொன்னியே, எனக்கு மனசு எவ்வளோ வலிச்சிருக்கோம். அடே த்ரிஷா. அம்மா வேணா அத்தை, என்னால் வலி தாங்க முடியல அத்தை. என்னை விட்டுருங்க அத்தை. உங்கள் காலில் கெஞ்சி விழுற அத்தை. என்னை நம்புங்க அத்தை. நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை அத்தை. யாரத்தை உங்ககிட்ட சொன்னாங்க அத்தை? என்னை நம்புங்க அத்தை.